சார் இப்போ நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. எப்பா நான் நடிகன் இல்லைப்பா, சொல்லுப்பா. நான் வந்து கூலிக்காரன்ப்பா. நான் தான் சொல்லிட்டு வரேன்ல, நடிகருக்கு முன்னாடியே போராட்டத்தில் இருக்கேன், மக்கள் பிரச்சனை எல்லாத்துலேயும் நிற்கிறேன். நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னென்னா நடிகனா நினைக்கல, அதுக்காக விஜய் ஆரம்பிக்க வேணான்னெல்லாம் சொல்லலை. மலையாளத்தில் இருக்கிறது ஒரு நோக்கு, இங்கே நடக்கிறது ஒரு நோக்கு. இப்போ 70 வருஷமா 80 வருஷமா பிரச்சனைகள் அப்படி தானே இருக்குது. இந்த நொடி வரைக்கும் பாருங்கள், கிட்னியை விற்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கடன் அடைக்கிறாங்க. புளியா மரத்தடியில் மிகப்பெரிய போராளி, அதாவது வெஞ்சிக்கப்பட்டவங்க, கொடுமைக்கு உள்ளானவங்க, குடும்பத்தவே அழைச்சவங்க, ஊரவே நாசமாக்கின குடும்பம் இன்றைக்கும் புளியா மரத்தடியில் அந்த அம்மா பார்வதி அம்மா படுத்து கிடக்கு. காப்பாற்ற மாட்டீங்களா? நீங்களாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? நாங்கள் தான் பேசணுமா? ஸோ இதற்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. நாங்கள் ஜனநாயகத்தில் நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக டெல்லிக்கு போய் டெல்லியை தமிழர்கள் மூலம் ஆள வைப்போம். அது பெரியார் கொள்கைகளை சத்தியமாக நிச்சயமாக அண்ணாயிசம்னு கண்டுபிடிச்சது ஒரே எம்ஜிஆர் பாராட்டுறேன். சரி, அவர் சொன்ன ஒரு அண்ணாயிசத்தை கண்டுபிடிச்சி அவரோட ஆற்றலை சரியாக ஒரே வார்த்தையில் சொன்னவர் எம்ஜிஆர். ஒன்றும் இல்லை, இவங்க கொண்டு சென்றிருந்தா இப்போ நிறைய புரட்சியாளர்களை உருவாக்கியிருக்கலாம், அங்கே மக்கள் எல்லாம் சீர்திருத்திருக்கலாம். அதை நான் அந்த ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். இந்த கட்சியோட கூட்டணி போட்டு அதான் இனிமேல் தான் எல்லா கட்சியும் திட்டிங்க, அப்புறம் கூட்டணி போகிறது. அப்போ இந்த இடத்துல நான் நல்லது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறேன். விடுதலை சிறுத்தைகளில் நான் இருந்தேன். உண்மைதான், எல்லா கட்சியும் திட்டினா நான் பாட்டுக்கு மனம் போன போக்கில் திட்டலையே, ஆதங்கத்தை தானே வெளிப்படுத்தினேன். இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. விடுதலை சிறுத்தைகளில் சகோதரர் கேட்குறாரு, எந்த இதையா நியூஸ் 18. விடுதலை சிறுத்தைகளில் நான் 4 வருஷம் இருந்தேன், ரொம்ப அர்ப்பணிப்போட. மயிலாடுதுறை பக்கம் அந்த 2009 தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டமாக, அதாவது காங்கிரஸை கிளின்னு கிழிச்சு, அப்போது மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் மேலே கோபம், நடந்தே போனேன் 10 கிலோமீட்டருக்கு மேலே. அந்த போராளிகள் கூட விடுதலை சிறுத்தையில் உறுப்பினராக மயிலாடுதுறையில் எங்கேருந்து எங்கேயோ 10 கிலோமீட்டர் நடைபயணம், அது கோஷம் போட்டுக்கிட்டே போனோம். காங்கிரஸ் ராகுல் காந்தியையும் தமிழர்களை கொன்றவர்கள்னு நான் ஒரு நூலே எழுதி கொடுத்தேன். ஒரு நூல், மிகப்பெரிய நூல், இந்த ஈழத்துக்கு ஆதரவாக எழுதி ஒரு கொடுத்தேன். 1000 2000 அது அங்கே இன்னமும் அலுவலகத்தில் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகளில் இருந்தேன். காலில் கொப்பளம் ஆயிடுச்சு, 10 கிலோமீட்டர் நடந்து, வெயில், வேகாத வெயில். லாட்ஜில் போய் குளிக்கிறேன், அப்படியே கொப்பளமாக கீழே காலில் அப்படியே வெள்ளை வெள்ளையாக கட்டிக்கிச்சு. சாக்ஸ் போட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த நாள் பார்த்தா திட்டிட்டு வந்தேன். காங்கிரஸ் கூட திருமாவளவன் தேர்தல் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. ஸோ அரசியல் இப்படி இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது?